Hello students, last video la வந்து as per Consumer Protection Act படி consumer responsibilities-லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ways and means of consumer protection பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் and high button-ஐயும் press பண்ணிடுங்க. Okay, a consumer's awareness about the rights and responsibilities is just one of the way in which the objective of the Consumer Protection Act can be achieved. இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க, ஒரு சர்வீசஸை வந்து கன்சியூமர் வந்து ரெண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதனால் ஏதாவது தீங்கு விளைவிக்குது, அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுது அப்படின்னா, அவங்க நலனை வந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ அதில் வந்து கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டுமே வந்து ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து கிடையாது. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை வந்து ப்ரொடெக்ஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத சொல்கிறது தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன் பை பிஸ்னஸ். சோஷியலி ரெஸ்பான்சிபிள் firms follow ethical standards and practices in dealing with their customers' goods, and ethical practices encourage firms to realize that it is in the long term interest to serve the customers to the in a rightful manner. அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள், சமுதாயத்திற்கு நியாயமான முறையில் வந்து கடமையாற்றுவது அப்படின்றது வந்து அவங்களுடைய மெயின் கடமையாக வந்து இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் இப்போ பொருட்களை வந்து ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் எந்த விதமான கலப்படம் எல்லாம் இல்லாமல் ஒரு எத்திக்கலாக நியாயமான முறையில் வந்து பொருட்களை ஸ்டாண்டர்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸோட டீல் பண்ணும் பொழுது நிறைய ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது நியாயமான முறையில் வந்து அவங்க விற்பனை செய்யணும். ஓகேவா? ஸோ இது வித் தர் கஸ்டமர்ஸ் குட் அண்ட் எத்திக்கல் ப்ராக்டிசஸ் என்கரேஜ் ஃபர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி நியாயமான முறையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களால கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு நற்பெயரையும் அவங்களால பெற முடியும். அவங்க பிஸ்னஸையும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து அவங்களால சஸ்டெயினபிளாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னது எத்திக்கல் வேல்யூ, அதாவது நியாயத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கணும். எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இருக்கணும். கஸ்டமர்ஸை டீல் பண்ணுறதுல எத்திக்கல் ப்ராக்டிசஸ் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் லாங் டேர்முக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சர்வை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ மெனி firms have set up their customer service and grievance cells to redress the problems and grievances of their consumers. ஸோ எத்திக்கலாக வந்து நியாயமான முறையில் மக்கள்கிட்ட நான் நடந்துக்கணும் அப்படின்னா நான் நியாயமான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஓகே ஃபைன். நியாயமான முறையில் மக்களுக்கு விற்பனை பண்ணுறேன், அதுவும் ஃபைன். இன்கேஸ் கன்சியூமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்டை யூசேஜ்னால, இல்லை அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ வந்து எப்படி அந்த கம்பெனி வந்து அதை பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து சில கம்பெனிஸ், சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதாவது அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ்னால அவங்க அதாவது ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான சொல்யூஷனையுமே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணுறேன், எனக்கு புதுசாக வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் அதில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியினுடைய கஸ்டமர் சர்வீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னென்ன டேட்டில் இந்த ப்ராடக்டை நான் வாங்கினேன்,
ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் வாட்டர் நல்லா வரல, இல்லை வந்து நல்ல வாட்டரில் நல்ல டேஸ்ட் இல்லை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வந்து மக்கள் வந்து கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷன்ஸையும் வந்து அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்திக்கலாகவும் பிஸ்னஸ் பண்ணாலுமே வேறு எந்த ப்ராப்ளம் அதனால் வந்து கன்சியூமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையுமே அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் ட்ரேட், Commerce and Business like Federation of Indian Chambers of Commerce India, that is FICCI, and Confederation of Indian Industry CII have laid down their code of conduct which lay down for their members the guidelines in the dealings with the customers. சில பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அசோசியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நலனை கருதி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் அப்படின்றது. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா FICI, CII. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து ப்ராடக்டை வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல நியாயமான விலையில் மார்க்கெட்டில் நான் கொண்டு போய் சேர்க்குறேன், மக்களும் வாங்குகிறாங்க. அதே போல் இன்கேஸ் என்னுடைய கன்சியூமர்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், அது அந்த கைட்லைன்ஸு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கான சில கைட்லைன்ஸை வந்து இந்த பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸினுடைய ப்ராப்ளத்தை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க, அவங்களோட டீலிங்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோட் ஆஃப் காண்டக்ட், அவங்களுடைய கைட்லைன்ஸ், யூனிஃபார்மிட்டி ஆஃப் கைட்லைன்ஸ் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்சியூமர் அவேர்னஸ். A consumer who is well informed about his rights and reliefs available to him would be in a position to raise his voice against any unfair trade practices or unscrupulous exploitation. எந்த இடத்துல வந்து கன்சியூமருக்கு வந்து நியாயமான முறையில் வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கலை, வியாபாரம் நடத்தப்படலை, அவங்கள வந்து அதாவது குவாலிட்டி இல்லாத பொருளை கொடுத்து இல்லை வந்து அதிகப்படியான விலையை கொடுத்து மக்களை சுரண்டுவதாக இருக்குது அப்படின்ற இடத்துல கன்சியூமர் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், என்னுடைய ரைட்ஸ் என்ன, நான் என்ன பண்ணணும், எனக்கு ரைட் டு ரெட்ரஸல், கம்ப்ளைண்ட் பண்ணி அதற்கான ஒரு நிவாரணத்தை, ரிலீஃபை பெறக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த நாலேஜ், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு கன்சியூமருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு திஸ், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வுட் ஆல்சோ எனேபிள் எ கன்சியூமர் டு சேஃப்கார்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு ப்ராடக்டை நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியதும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னுடைய உரிமைகளை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேனோ அதே போல் என்னுடைய கடமையையும் நான் சரிவர செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கன்சியூமருக்கு நஷ்டம் ஏற்படாது. ஸோ இன் திஸ் ரிகார்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் GOI, Government of India, has been undertaking Jago Grahak Jago campaign for generating awareness among consumers. ஸோ இந்த கன்சியூமர் அவேர்னஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட், கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாகோ கிரஹக் ஜாகோ கம்பைன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி வந்து அவங்க அவேர்னஸாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ். கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் play an important role in educating consumers about their rights and providing protection to them. These organizations can force business firms to avoid malpractices and exploitation of consumers. எப்படி ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து சரியான முறையில் அவங்க எத்திக்கலாக பிஸ்னஸ் பண்ணி அதற்கான சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான சில
அசோசியேஷன்ஸ் வந்து இருக்கோ அதே போல் கன்சியூமர்ஸுக்கான சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, எப்படி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே போல் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிசஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுறது, கன்சியூமர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து அவங்களை தடுத்து நிறுத்துபவர்களாகவும் இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். ஸோ இந்த இதில் சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ போட்டிருக்க மார்க் ஆஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபுட் ப்ராசஸ் ஆர்டர் அதோட சிம்பிள், அக்பார்க்கனுடைய சிம்பிள், அண்ட் பிஐஎஸ் ஹால்மார்க், தட் இஸ் கோல்டு அண்ட் சில்வருடைய பியூரிட்டியை வந்து செக் பண்ணக்கூடிய, தட் இஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹால்மார்க். இது வந்து எக்கோ மார்க். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் மார்க் இது. ஓகேவா? ஸோ த கவர்மெண்ட் கேன் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கன்சூமர்ஸ் பை எனாக்டிங் வேரியஸ் மெஷர்ஸ். ஸோ நிறைய மெஷர்மெண்ட்ஸ், நிறைய வந்து மக்களை வந்து கன்சூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சில இந்த மாதிரியான குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிலேட்டடான மார்க்ஸை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஹேஸ் செட்டப் ஹெல்ப்லைன் நம்பர், கன்சியூமருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நேஷ்னல் ஹெல்ப்லைன் நம்பர் இது. ஸோ அதன் மூலிமா வந்து அவங்க என்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியும். த லீகல் ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா என்கம்பேசஸ் வேரியஸ் லெஜிஸ்லேஷன்ஸ் விச் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு கன்சியூமர்ஸ். ஸோ சட்டத்தினுடைய ஒரு சட்டத்திட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சட்ட திருத்தங்களும் சட்டங்களும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தீஸ் ரெகுலேஷன்ஸ் இன் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, த ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எ சென்ட்ரல் அத்தாரிட்டி டு ரெகுலேட் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு வயலேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் கன்சியூமர்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் which are prejudicial to the interest of consumers. So central authority, ஓகேவா, சென்ட்ரல் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து கன்சியூமர்ஸை, எந்த விஷயங்களுக்கெல்லாம் கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸினுடைய ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுறது, தவிர்க்கிறது, அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் நடக்கிறது, அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கும், நியாயமற்ற முறையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்பதற்கும், அண்ட் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக மக்களை வந்து தப்பாக கைட் பண்ணி கொண்டு போகிறது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற வந்து இது ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. ஓகே, இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாரு. திஸ் இஸ் நோன் ஆஸ் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, தட் இஸ் சிசிபிஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் பர் சிசிபிஏ படி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, உரிமைகள் இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரங்கள் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த 3 விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற இடமா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சிசிபிஏ அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது a 3-tier machinery at the district, state and national levels for redressal of consumer grievances. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3-tier machinery, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷ்னல் கமிஷன் அப்படின்ற 3 டயர் ஆஃப் மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸனுடைய கிரிவன்சஸ், ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து இவங்கக்கிட்டேயும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் கன்சியூமர், அதாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.